ஹாய் புதன்கிழமை காலையில் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் பசங்களுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ். மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிவிட்டு தக்காளி சாதம் பண்ணிட்டேன். தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு இதை அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி குக்கரில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த தக்காளி அரைச்சிருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அரிசி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு 4 விசில் எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும் தக்காளி சாதம். அப்புறமா காலையில் தோசை, அதுக்கு நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறமா நான் அப்புறம் ஹஸ்பண்ட், அம்மா, பாப்பா எல்லாருமே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரையில் ஏசி ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படியும் நம்ம எடுக்க போகிறது இல்லைன்னு தெரியும், அதனால் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா பங்குனி உத்திரங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாஸ்தாங்கோயில் போவோம், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த வருஷம் தான் முருகருக்கு உகந்த நாள்னு எனக்கு தெரியும். சிம்பிளான வழிபாடு சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். வாழை இலையில் 1 டம்ளர் பச்சரிசி அப்புறம் துவரம்பருப்பு வச்சு 6 விளக்கு வச்சு வெற்றிலை தீபம் போடுங்க. கண்டிப்பாக மனசில் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். எல்லோரும் மனசார சாமி கும்பிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.